At next, I call Ahmad Faisal Adai from grade 4 to give the Tamil motivation speech between us. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு விஷயம் தோணும். ஒரு நார்மலா ஒரு புக்கை படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த புக்கை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆவரேஜான பர்சனுக்கு தோணக்கூடியதுதான். என்னது அப்படின்னா, எப்படிடா நம்மள மாதிரிதான் இவங்களும் பிறக்கிறாங்க, நம்மள மாதிரிதான் இவங்களும் ஏழை குடும்பத்துல வளர்றாங்க. அப்ப எப்படி இவங்களால மட்டும் இவ்வளவு பெரிய உயரத்துல அடைய முடியுது? அவங்களுடைய வாழ்க்கை மட்டும் எப்படி வரலாறா மாறுது? இப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கு. அவங்க வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கும். அந்த டைம்ல அவங்க எடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவு தான் அவங்களுடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணதா இருக்கும். இந்தியால ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. என்னது அப்படின்னா, இந்தியால மொத்தம் எத்தனை கல்லூரிகள் இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. அந்த கணக்கெடுப்பின் போது அவங்களுக்கு தெரிய வருவது என்னன்னா, இந்தியாவில மட்டும் சராசரியா 65,000 கல்லூரிகள் இருக்கு. சராசரியா 65,000 கல்லூரிகள் இருக்கு. உலக ஒரு அமைப்பு ஒண்ணு ஒரு ஆய்வு மேற்கொள்ளுது. அவங்க உலகத்திலேயே டாப் பெஸ்ட் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுது. அதுல டாப் 5க்குள்ள இந்தியாவோட ஒரு கல்லூரி கூட வரல. டாப் 5க்குள்ள ஒரு கல்லூரி கூட வரல. சீனா, ஜப்பான் போன்ற சிறிய சிறிய நாடுகளுடைய கல்லூரிகள் தான் இருக்கு. ஆனா இந்தியாவோட கல்லூரி வரல. 65,000 கல்லூரிகளை கொண்டும் இந்தியாவுடைய கல்லூரிகள் வரல. எதுக்கு அப்படின்னா, நம்முடைய மாணவர்களுக்கு கல்வி மீது இல்லாத ஈர்ப்பு தான். உலகத்துல 2 விஷயங்கள் மட்டும்தான் ஆட்சி செய்து. ஒண்ணு வாளின் கூர்மை, மற்றொன்று நூலின் கூர்மை. ஆனால் வாளின் கூர்மை காலப்போக்கில் மழுங்கிவிடும், நூலின் கூர்மை காலப்போக்கின் காரணமாகத்தான் கூர்மைப்படுத்தப்படும். நீ எவ்வளவு புக்ஸ் படிக்கிறியோ, எத்தனை விதமான புக்ஸ் படிக்கிறியோ, அந்த விஷயங்கள் மட்டும்தான் உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடியதாக இருக்கும். நீ என்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில முன்னேறுன்னு சொல்லி படிக்க ஆரம்பிக்கிறியோ, அன்னைக்குதான் அந்த வாழ்க்கை உன்னுடைய டேர்னிங் பாயிண்ட் அந்த செகண்ட் அமைவான். இன்னைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம். அந்த நேரம் வரும்போது சரியான முறையில் நீ படித்து விட்டால் அடுத்த நாள் உனக்கு அது தேவையில்லை. அதுக்கு முன்னாடி வேலை நேரத்தை பார்த்துட்டு போயிடலாம்ல. 10th 12th பப்ளிக் வரப்போகுது, இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. நம்ம இன்னுமே நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், அடுத்த நாள் படிச்சுக்கலாம். எப்படி அடுத்த நாள் பப்ளிக் வர்றதுக்கு முன்னாடியே படிப்பீங்களா? நாளைக்கு பப்ளிக் இன்னைக்கு படிக்க முடியுமா? 28 லெசன் இருக்கும் காமர்ஸ்ல, மேக்ஸ்ல அத்தனை லெசன்ஸ் இருக்கும், இங்கிலீஷ்ல அத்தனை லெசன்ஸ் இருக்கும். ஒரே நாள் உட்காந்து நம்மளால படிக்க முடியுமா? அந்த டைம்ல நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம சரியான முறையில் அமைத்துக் கொண்டால் நம்ம வாழ்க்கையில பிற வரக்கூடிய நேரங்களை சரியான முறையில பயன்படுத்த முடியும். இந்த கல்வி ஒருத்தவனை எப்படி மாத்தம் தெரியுமா? ஒண்ணுமே இல்லாதவனை கூட உயரத்துல நிப்பாட்டக்கூடியதுதான் இந்த கல்வி. அலெக்சாண்டர் போய் கேட்கிறாங்க, அவன் எப்படிப்பட்டவனா, ஒன் மேன் கான்கேர் தி பிக்கஸ்ட் எம்பையர் இன் திஸ் வேர்ல்ட். தனி ஆளாக இருந்து, ஒற்றை மனிதராக இருந்து உலகில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவனா. அவன்கிட்ட போய் கேட்கிறாங்க, எப்படி அந்த உலகத்தை ஜெயிச்ச அப்படின்னு கேட்கும்போது அலெக்சாண்டர் சொன்ன வார்த்தை, நான் இவ்வுலகத்திற்கு வர காரணம் என்னுடைய பெற்றோர்கள், ஆனால் இவ்வுலகம் என்னிடம் வர காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று பாராட்டினார். சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மாணவன் ஒரு சிறந்த ஒரு சிலையாக செதுக்கப்படுவது என்பது இந்த கல்வி கூடங்களிலும் ஆசிரியர்களின் காரணமாகத்தான். வாழ்க்கையில நீ படிச்சா மட்டும்தான் முன்னேற முடியும். வாழ்க்கையில சரியான முறையில நேரத்தை பயன்படுத்தினா மட்டும்தான் முன்னேற முடியும். இந்த படிப்பின் அருமையை தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி விடுகிறார்கள். படிப்பின் அருமையை விலகி செல்பவர்கள் வாழ்க்கையில் தோற்று விடுவார்கள். வாழ்க்கையில படிச்சு தோற்றவன் அவனும் கிடையாது. வாழ்க்கையில படிப்பு முக்கியம் அப்படின்னு சொல்றவன் 2% தான் இருப்பான். ஒண்ணு படிச்சவனா இருப்பான், மற்றவனுக்கு படிக்காதவனா இருக்கும். படிக்காதவன் எதுக்கு அப்படி சொல்றானா, தான் படிக்கல, தான் ஃப்ரீயா இருக்குன்னு ஆசைப்பட்டேன். வாழ்க்கையில இந்த டைம்ல அந்த புக்கை கரெக்டான முறையில படிச்சிருந்தா இன்னைக்கு அந்த புக்ல இருந்து கேட்ட கேள்வி சரியான முறையில் பதில் சொல்லிக்கலாம். இல்ல அந்த துறையை பற்றி நான் படிச்சிருந்தா, அந்த விஷயங்களை பற்றி படிச்சிருந்தா, நான் அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைச்சிருக்கும் அப்படின்னு நினைச்சு கவலைப்படுறவங்க சொல்லுவாங்க படிங்க. இன்னொரு வகை இருக்காங்க படிச்சவங்க. ஏன் படிச்சவங்கன்னு சொல்றேன் அப்படின்னா, அவங்களுக்கு தெரியும் படிப்புடைய அருமை என்னன்ட்டு. அவங்க தோணும், ஒரு இன்டர்வியூ போறாங்க, அவங்க படிக்காத சொல்றதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்பாங்க, அது சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு புக்ஸ் எடுத்து அவங்க படிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு தோணும், நல்ல நாள் அன்னைக்கு அந்த ஒரு புக் எடுத்து படிச்சோம், சும்மா எதிர்ச்சியா எடுத்து வாசிச்சது, அந்த புக்ல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இல்ல நாளைக்கு அந்த புக்ல இருந்து
ஒரு சின்ன ஒரு டேர்னிங் பாயிண்டா வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருது. அதுக்கு முன்னாடி வரலாற்று ஆசிரியருக்கு அந்த கஷ்டம் வந்திருக்கு. அவர் சொல்றாரு, இந்த டைம்ல இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், இல்லாட்டி என்னுடைய வாழ்க்கை இதுக்கு மேல ஏந்தி இருக்கும், வாழ்க்கை இன்னமே உயிர் இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நான் செஞ்சக்கூடிய தப்பு என்னன்னா, அந்த டைம் நான் வேஸ்ட் பண்ணேன். அதன் காரணமாகத்தான் சொல்வார்கள், வாழ்க்கையில் படித்தால் மட்டுமே முன்னேற முடியும். ஒரு படிப்பு ஒரு மனுஷன் எப்படி தெரியுமா மாத்திரும்? ஒரு படிப்பின் மீது ஒரு மனிதன் ஈர்ப்பு கொண்டா அவன் வாழும் காலம் எல்லாம் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இருக்கும் அவனுக்கு. த லயன் ஆஃப் த டெசர்ட் உமர் முக்தார் அவர் தூக்கு கயிற்றில் முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தார். படுக்கும் இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர். தான் படிக்கும் புத்தகத்தை முடிக்க வேண்டும் என்பதற்காக தன் அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைத்தார் பேரறிஞர் அண்ணா. படித்தால் மட்டுமே இந்த பாரத பூமியை பாராள முடியும் என்று படித்து கூறியவர் ஏபிஜே அப்துல் கலாம். 35 வருடங்கள் நூலகத்திலே மூழ்கி மூலதனம் என்னும் வேதாந்தத்தை கண்டுபிடித்தான் கார்ல் மார்க்ஸ். இவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் இன்று வரை அவருடைய வாழ்க்கை வரலாறாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றால் அவர்கள் வாழ்க்கையில் படித்ததை தவிர அவர்கள் வாழ்க்கையின் உயர்வுக்கு வேற எந்த சீக்கிரட்டுமே கிடையாது. தான் படிச்சாங்க, அந்த படிப்பை கொண்டு முயற்சிகளை மேற்கொண்டார்கள், வாழ்க்கையில் வெற்றியா இருந்தாங்க. அவங்க அந்த வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு சரியான முறையில் அவர்கள் படித்தார்கள். படித்தால் மட்டுமே முன்னேற முடியும் என்பதை அவர்கள் உறுதியாக ஆணித்தனமாக நம்பினார்கள். சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை மேற்கொண்டால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கை என்பது சரியான பாதையை நோக்கி செல்லும். ஞானம் கருதினும் கை கூடும், காலம் கருதினும் இடத்தால் செயல்வாங்க. இந்த உலகமே வேணும் நீ நினைச்சாலும் கரெக்டான டைம் பார்த்து செய் கிடைச்சிடும். டைம் இஸ் நாட் a gold. காலம் பொன்பொருள் கிடையாது. ஏன் அப்படின்னா காசு தங்கத்தை கூட காசு கொடுத்து வாங்கிடலாம், ஆனா காலத்தை காசு கொடுத்து வாங்க முடியாது. டைம் இஸ் அன்வேல்யூபிள் திங் இன் திஸ் வேர்ல்ட். காசை கொடுத்து டைம் வாங்க முடியாது. ஏன் அப்படின்னா காசை கொடுத்து காலத்தை வாங்கும் மனிதன் இன்று வரை எவரும் பிறக்கவில்லை. வாழ்க்கையில நீ ஜெயிக்கணும் அப்படின்னா சரியான முறையில் உன்னுடைய காலங்களை பயன்படுத்த வேண்டும். காலத்தை சரியான முறையில் பயன்படுத்தியவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். சரியான முறையில் அந்தந்த டைம்ல கரெக்டான முறையில் நீ படிச்சியா, வாழ்க்கையில முயற்சி செஞ்சியா, வாழ்க்கையை நீ ஜெயிச்சிடலாம். வாழ்க்கையில தோத்துற மட்டும் கூடாது. ஏன் அப்படின்னா யுவர் மெரிட்ஸ் ஆர் ஜட்ஜ்டு only by the results, not see your efforts. உங்களை சுற்றி இருக்கவங்க நீ அதை பண்ண இதை பண்ண அப்படி பண்ண இப்படி பண்ண வேஸ்ட். நீ அதன் மூலமா என்ன சாதிச்ச? இப்பெல்லாம் பண்ணிருக்க, அது மூலமா நீ என்ன சாதிச்ச? என்ன அது மூலமா நீ பண்ணிருக்க? I not see your efforts. நான் ஒன்னும் நீ எஃபர்ட் போட்டதெல்லாம் நான் பார்க்க போறது கிடையாது. நீ என்ன பண்ண அப்படின்றத என்னோட முக்கியம். வெற்றி பெற்றால் கொண்டாடப்படுவாய், தோற்றால் நிராகரிக்கப்படுவார். வெற்றி பெற்றவனை கொண்டாடுவதும் தோற்றவனை கொண்டு போதுமே உலகின் வழக்கமாக இருக்கின்றது. ஓடும் குதிரையே முதல் குதிரையை மட்டும்தான் இவ்வுலகம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் வெற்றியாளன் மட்டுமே உலகின் கண்களில் தெரிவான். அதன் காரணமாகத்தான் வெற்றி என்பது ஒரு மனிதனுக்கு நிலையானது கிடையாது. ஆனால் அந்த வெற்றி அடைவதற்கு சரியான முறையில் தகுதி பெற்று விட்டான் என்றால் அவன் 2000 புக்ஸ் எடுத்து படிக்கிறான், ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறான், 2000 புக்ஸ் எடுத்து படிக்கிறான். அந்த புக்ஸ் மூலியமா அவனுக்கு வாழ்க்கையில சும்மா கிடைக்கிற டைம்ல வாழ்க்கையில எத்தனையோ புக்ஸ் அவன் படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த புக்ஸின் மூலியமா ஏதாச்சும் ஒரு விஷயம் அவனுக்கு வாழ்க்கையில உருப்படியா வச்சுக்கோங்களேன். அந்த 2000 புக்ஸ்ல அவனுக்கு ஏதாச்சும் ஒரு புக்ஸ் பயன்பட்டு இருந்தாலும் அவன் படிச்ச எல்லாமே அவனுக்கு பயன்படுத்துற போன்றுதான். ஏன்னா அவன் வாழ்க்கையில தேவையில்லாத நேரங்கள் என்று எதையும் அவன் ஒதுக்குறது கிடையாது. அப்படி சரியான முறையில நாம் கல்வியையும் நேரத்தையும் சரியான முறையில பயன்படுத்தணும் வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில நம்மை தோற்கடிப்பதற்கு எந்த ஒரு மனிதனும் கிடையாது என்று கூறியவன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.